சர்படே கொலை பண்ணோம் கொலை. கோழியை ஒன்றும் வெட்டல. 1 லட்ச ரூபாலாம் முடியாது. முதல்ல 1 லட்சத்துல பண்ணியடா. ஆரம்பத்தில் 1 லட்ச ரூபா கொடுத்த. இப்போ அதே கொடுப்பியா? என்னாலாம் முடியாது. டேய் உட்கார்றா, எங்க போற? முடியாது, வேற ஆளை பார்த்துக்கோ. சரியா போட்டோம், நான் தான் இருக்கிறேன்ல. எனக்கு 2 லட்சம் கூட நான் தனியாகவே பார்த்துக்கிறேன். டேய் நீ ரொம்ப புத்திசாலிடா, வாங்கிக்க. டார்கெட் யாரு? சுனில், நீ கல்யாணம் பண்ணிக்கல, கௌரவத்தை குறைச்சிக்கிட்டு வர. உலகம் என்னடா சொல்லும்? கோக்லேவோட பையன் இந்த இடத்துல போய் பொண்ணு எடுக்கணும். இந்த இடம் சுடுகாட்டை விட நல்லா இருக்குப்பா. இல்லைனாலும் இந்த கல்யாணம் என்னோட விருப்பத்துக்கு மாறாதானே நடக்குது. Oh, Gokhale is here. Hello, Angel. உன் ஹஸ்பண்ட் கெவினை கூப்பிடு. We have a deal for you. Kevin out of town, but what is the deal? I was just playing with you, Anna. நீ சீத்ரூல பார்த்துட்டு தான் கதவையே திறப்பேன்னு எனக்கு தெரியும். சரி, இப்போ நீ வெளியே வா. Somebody is waiting for you. 1 2 3 4. யார் வந்திருக்காங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். யுவர் கெஸ்ட் ஹவுஸ் வில் பி மை வெட்டிங் வென்யூ. புக்கிங் பண்ணலாமா? Sure. By the way, congratulations. Thank you. எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது. Angel will do the formalities. Okay. Tell them everything. No. This marriage won't happen here. எக்காரணத்துக்கு கொண்டு இந்த மேரேஜ் இங்க நடக்கவே கூடாது. Scoundrel! I won't give you my gift. Chancy வேண்டாம். Please, சொன்னா கேளுங்க, அவரை விடுங்க. Mom, please leave me. முடியாது. You please wait outside. Calm down. கொடுக்காதீங்க. Please, நீங்க உள்ள வாங்க. ஏண்டா இங்க கூட்டிட்டு வந்து என் மானத்தை வாங்குறியா? மானமா? She was going to kill you. அவங்க பயங்கரமா கோமா இருந்தாங்கல்ல, கோத்தனை இப்படி காட்டுறாங்க. வளராதடா, அவன் அப்பா. அப்ப அம்மா உன்னை விட்டுட்டு நெய்னியால் ஏன் பேசிட்டாங்க? இந்த வெட்டிங் இங்க நடக்க கூடாது. That's it. அம்மா, நமக்கு ஏகப்பட்ட பணம் இவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். அதோட இப்ப நமக்கு ரொம்ப பணம் தேவையா இருக்கு. கோக்லே, அவன் நல்லவன் கிடையாது. ரொம்ப கெட்ட பையன். Just like your dad. Sorry uncle. மாம் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும். I know. ஆனா எங்க கெஸ்ட் முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டா. Don't worry. மேரேஜ் முடியற வரைக்கும் அவங்க வெளியில வர மாட்டாங்க. சரி, என்னைக்கு கல்யாணம்? இது என்ன இது? ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறீங்க. Don't worry, இப்ப சரி பண்ணிக்கிறேன். வாங்க மேடம். 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க.
2 சின்ன பசங்க. 10 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அதுல 2 பேர் சீரியஸ். இந்த வண்டியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இவ்வளவு நடந்திருக்கே. இல்ல மேம், சில பேர் கார் நம்பரை நோட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க சொன்ன நம்பர்லாம் ஃபேக். ஒரு காரு கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்து இவ்வளத்தையும் அழிச்சிட்டு போயிருக்கா? இந்த இதெல்லாம் என்னது? என்னது இதெல்லாம்? இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. உங்களுக்கு எதுக்கு யூனிஃபார்ம்? கலட்டிட்டு வளையல போட்டுக்கோங்க. மரியாதை கொடுத்து பேச கத்துக்க. நீ யாருன்னு சொல்லு. இடியட் ஃபெலோஸ், என்ன தெரியாதா? அப்போசிஷன் கார பணம் கொடுக்கறானா? கில்லரை காப்பாத்த எல்லா முயற்சியும் பண்ணிருக்கீங்கல்ல, சொல்லுங்க. கூல் டவுன். கத்தறத நிறுத்து. கத்த கூடாதா? இவ்ளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, கத்த கூடாதுன்னு சொல்ற? உனக்கு நஷ்டமா? இது என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ். ஏய், எனஃப். இந்த கெஸ்ட் ஹவுஸ் நான்சி ஹோம் பேர்ல இருக்கு. நீ அவங்களுக்கு யாரு? அவங்க தான் என்னுடைய அம்மா. இந்த ஸ்மோக்கால அவங்களுக்கு மூச்சு திணறுது. என் சிஸ்டர் ரஹானா, she got badly injured too. அப்புறம் என் வைஃப் ஏஞ்சல், அவ எப்படி உயிர் தப்பிச்சு பொழைச்சிட்டா. So you mean இந்த அட்டாக் உன் ஃபேமிலி மேல நடந்திருக்கு? இந்த 5 பேர் இருக்காங்களே, இங்க இறந்திருக்காங்க. 10 பேர் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. அப்ப அவங்க இந்த டேட்டா எல்லாம் சொல்லாதீங்க. I want bloody results. Just shut up. What is that are you talking about? Just shut your mouth. ஆனா நல்லா இருக்கா அம்மா? மாத்திரையை போட்டுக்கோங்க. She is safe. No. No one is safe in this house. That's sin. That's sin. அந்த பாவம் ஒரு நாள் எல்லாரையும் அழிக்க போகுது. அம்மா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல மெடிசன் சாப்பிடுங்க. இல்ல, I don't want medicine. I need salvation. பிராயச்சித்தம். Okay, calm down. பிராயச்சித்தம். நான் அவுட் ஆஃப் டவுன் போனது இங்க இவ்வளவு நடந்திருக்கா? கோகுலுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. உன்னோட வைஃப் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பான்னு நினைச்சேன். Kevin, you hardly picked up my calls. 30 செகண்ட்க்கு மேல நீ பேசுறதும் கிடையாது. So you could have texted me, right? Anyways, இந்த கெஸ்ட் ஹவுஸ் நாம 2 பேரும் சேர்ந்து தான் நடத்திட்டு இருக்கோம். அதனால கோகுலுக்கு இந்த டீலை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட பர்மிஷன் வாங்கி இருக்கணும்ல. ஏன் வாங்கல? கெவின், உனக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸை ரன் பண்ண டைம் கிடையாது. அதோட நான் உன்னோட பெரிய சிஸ்டர். என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சாச்சு. சோ இந்த கெவின் லீடரோட பாகுபலி. எஸ் மேம், அதான் இவ்வளோ துள்றான். அவன் சொல்றது கிளியரா தெரியுது. இதில் ஆப்போசிட் பார்ட்டி இன்வால்வ்டா இருக்காங்கன்னு சொல்றான். இந்த பொலிட்டிக்கல் பீப்புள் எல்லா விஷயத்திலயும் அரசியல் ஆதாயம் தேட பார்ப்பாங்க. ஏன் இதில் அரசியல்வாதிங்க இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்களா? ஷர்மா 5 டெத் விக்டம கண்ணால பார்த்தோம். என்ன ஏதுன்னு விசாரிக்காம பொலிட்டிக்கல் ஆங்கிள் பார்க்கணுமா? இருக்கட்டும், இங்க இருந்த அத்தனை டெத் விக்டம்ஸும் கோகுலையோட ரிலேஷன்ஸா? எஸ் மேம், அத்தனை பேரும் கோகுலியோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். இது கோகுலியோட சித்தப்பா, இது கோகுலியோட பிரதர், கோகுலியோட சிஸ்டர், அப்புறம் இது அவங்களோட குழந்தைங்க. ஸோ இந்த 5 பேரும் டார்கெட்ல இருந்திருக்காங்க போல. சர்மா, கல்யாணத்துல இந்த விபத்து நடந்திருக்கு. ஒருவேளை இந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல இருக்கு. கல்யாணத்தை நிறுத்த பார்த்திருக்காங்க. ஒண்ணு பண்ணு, டெத் விக்டமோட எல்லா ப்ரொஃபைல்ஸும் வேணும். அந்த காரை பத்தி தெரிஞ்சுதா? இல்ல மேம், இது வரைக்கும் அப்டேட் இல்ல. சார், இது அதே கார் தான். மேரேஜ் அன்னைக்கு கலாட்டா பண்ண அதே கார் தான். அண்ட் சார், ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு. டெட் பாடியா? ஆமா சார். எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடு, நான் தனியா முடிச்சு காட்டுறேன். கல்யாணத்தன்னைக்கு கலாட்டா பண்ண கார், காருக்கு பக்கத்துல இந்த டெட் பாடி கிடைச்சிருக்கு. ஒருவேளை இந்த விளையாட்டை வேற யாராவது விளையாடுறாங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வச்சிரு. சார், இங்கே சர்ச் பண்ணும்போது இந்த பர்ஸ் கிடைச்சது சார். இந்த பர்ஸில் இந்த கார்டு இருந்தது பாருங்க. இது கெவினோட எதிர்கட்சியோட கார்டு. நான் தான் முதல்லயே சொன்னேனே, இதுல எங்க அப்போசிஷனோட கை இருக்கு. மோகன் பிரஜாபதி இதுல தலையிட்டு இருப்பான். இந்தியன் பிரஜன் தாந்திரிக் பார்ட்டிகா பாகுபலி. அவன் தான். தூக்கி உள்ள போடுங்க. ஒன்னால முடியலனா என்கிட்ட சொல்லு, நான் கொண்டு வரேன். ஏய், எங்க டியூட்டி என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கெவின் பேச்சை கேட்டு மயங்கிட்டீங்க. அவன் பவர்ல இருக்கிறதுனால நீங்க அவன் பேச்சு தான் கேட்பீங்க. ஏய், ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன்.
கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது. இவன் யாரு? என்கிட்ட எது கேக்குற? பிரஜாபதி கிட்ட கேளு. ஏன் உன் ஆளா கூட இருக்கலாம்ல? ஏன் ஆளா? உனக்கு யூனிஃபார்ம் வேண்டாமா? ஏய், போலீஸ்காரங்க என்ன பைத்தியக்காரங்களா? டைம் பாஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றோம். இந்த கில்லர் சம்பவம் பண்ணும் போதே செத்துருக்கான். ஐடென்டிஃபிகேஷன்ற பேர்ல அவன் கையில இருந்து ஒரு துண்டு பேப்பர் கூட கிடைக்கல. அவன் என்ன வேணுமுன்னே ஆப்போசிட் பார்ட்டில இருந்து பேட்ஜ் வச்சிட்டு சுத்திட்டு இருக்கானா? நீ என்ன சொல்ல வர? இத நானா பண்ணிருக்க? கவனமா கேளு. பொம்பளையா இருக்கே, அதனாலதான் சும்மா விடுறேன். ஆம்பளையா இருந்திருந்தா என்னடா பண்ணுவ? பேசு. என்னடா பண்ணுவ? நான் பேச மாட்டேன். என் லாயர் பேசுவான். இந்த பிரஜாபதியும் சாதாரண ஆள் இல்ல. பிரஜாபதி, கெவின் 2 பேரோட டீடைல்ஸையும் எடுக்கிறேன். ஷர்மா இந்த ஆளு. முதல்ல இவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். இவனை கண்டுபிடிச்சா இவங்க 2 பேரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லப்போனா இவனோட கிரிமினல் ரெக்கார்டிங் எதுவுமே நமக்கு கிடைக்கல. அதோட இவன் யாரோட பார்ட்டின்னு எல்லா இடத்துலயும் நான் சீரியஸா விசாரிச்சு பார்த்துட்டேன், எதுவுமே கிடைக்கல. சர்மா, நம்ம கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கலாம். வேணும்னே அரசியலை கொண்டு வந்து இதுல திணிக்கிறாங்களோ, இல்ல வேற ஆங்கிள் நம்மள திசை திருப்புறாங்களோ? கெவின், ஆனா உங்க அப்பா போனதுக்கே ஃபீல் பண்றீங்க? நான் இருக்கேன்ல. Now I am your dad also. டாடி இனிமே வரமாட்டாரா? உன்னோட அப்பா இனிமே வரவே மாட்டார். அப்படியே வந்தாலும் உங்களை கொலை பண்ணத்தான் வருவார். ஆல்பர்ட், பசங்க கிட்ட என்ன பேசுற? நான்சி, பசங்க கிட்ட போய் சொல்லி பிரயோஜனம் இல்லை. I'm so sorry கண்ணா. உனக்கு எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். இங்க என்ன நடக்குது கெவின்? போலீஸ் உன்னை அக்யூஸ் பண்றாங்க. இங்க அம்மா எல்லாத்துக்கும் தன்னையே குறை சொல்லிக்கிறாங்க. இங்க என்னதான் நடக்குது? அவங்களுக்கு மூளை சரியில்லைன்னு தெரியும்ல, எல்லாம் தெரியும்ல. பிராயச்சித்தம், சின், எப்ப பார்த்தாலும் இத பத்தி தான் பேசுறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கு. ஆனா நீ you never tell me anything. உன்கிட்ட சொன்னாலும் இதெல்லாம் புரியாது ஏஞ்சல். உன் வாழ்க்கையை நீ வாழ பாரு. Do you have any time for me? உன்னை சமாளிக்க போய் ஏன் மூளை தான் குழம்புது. வேலைக்காரி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏஞ்சல், enough is enough. நமக்கு ஒரு பாடி கிடைச்சதில்ல, அவன் இங்கே தான் டீ குடிக்க வருவானா? ஏய் இங்க பாரு, இவனை உனக்கு தெரியுமா? அடிக்கடி இங்கே டீ குடிக்க வருவான் மேடம். மற்றபடி எதுவும் தெரியாது. பேரும் அட்ரஸும் தெரியும்ல? அட்ரஸ் எல்லாம் தெரியாது மேடம். ஆனால் பேர் ஏதோ பவர்னு கேள்விப்பட்டேன். இங்க பாரு, பல பேரோட சர்னே பவார்னு தான் இருக்கும். நீங்க அந்த கல்யாணத்துல எவ்வளவு பேர் வந்தாங்களோ அதுல பவார்னு யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. மேடம், யாரோ கல்யாணத்தை நிறுத்த தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதனால மாப்பிள்ளை பொண்ணோட பேக்ரவுண்டை செக் பண்ணோம். சுனிலோட பாஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு மேடம். அது என்ன பாஸ்? கெஸ்ட் ஹவுஸ் ஓனருடைய பொண்ணு ஹேனா. அவங்க 2 பேரும் காலேஜ் டைம்ல அஃபேர்ல இருந்திருக்காங்க. வாட்? எஸ் மேடம். அதோட அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாங்களாம். அப்புறம் இந்த ஆனாவோட கெஸ்ட் ஹவுஸ் தான் சுனில் கல்யாணத்தோட வென்யூவா? ரைட் மேடம். 2 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ப்ரொபோசலை ஹேனா ரிஜெக்ட் பண்ணான். அப்போ சுனில் கலாட்டா பண்ணியிருக்கான். ஹேனாவோட ஃபேமிலியை 2-3 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டியும் இந்த ஆனா அவ கல்யாணத்துக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸை கொடுத்துருக்கா. இதான் ரொம்ப விசித்திரமா இருக்கு. பப்ளிக் என்ன சொல்றாங்கன்னா சுனில் அதெல்லாம் மறந்துட்டு அவன் லைஃப்ல முன்னேறி போனான்னு. ஆனா இப்போ இந்த கல்யாணத்தை யார் தடுத்திருப்பா? எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க இருந்தானோ அவ கூட எந்த பிரச்சனையுமே இல்லை. காதல் யாரை வேணாலும் ஆட்டி படைக்கும். ஒரு வேலை பண்ணலாம், சுனிலை மறுபடியும் கூப்பிடுங்க. சூப்பர் கதையா இருக்குல்ல. பொண்ணை கூட்டிட்டு வரணும்னு போனேன். ஆர்த்தி எடுத்துட்டு திரும்ப வந்துட்டேன். இதுல என்னோட சொந்தக்காரங்க இறந்து போயிருக்காங்க. ஆனா அந்த டிரைவர் என்னமா வந்து வண்டியை உள்ள ஓட்டியிருக்கான். அந்த டிரைவர் பயங்கர தைரியசாலி. அந்த டிரைவர் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு மரண பள்ளத்துல தான் அவன் வண்டியை ஓட்டினான். அப்படி ஒரு தைரியசாலியா இருந்தான். உங்க தைரியத்தையும் தான் பாராட்டி ஆகணும். ஐ மீன், என்கேஜ்மெண்ட்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் ஆனாக்கு நீங்க கால் பண்ணிட்டே தான் இருந்திருக்கீங்க. ஆனா வருங்கால மனைவிக்கு நீங்க காலே பண்ணல. அண்ட் சோஷியல் மீடியாலயும் உங்க போஸ்ட் வித்தியாசமா இருந்துச்சு. ஆனாவை லவ் பண்ற மாதிரியே இருந்துச்சு.
ஆனா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எனி ஸ்பெசிபிக் ரீசன்? இதை தான் இன்வெஸ்டிகேஷன்னு சொல்லுவாங்க. பாயிண்ட்டை கரெக்டாக பிடிக்கிறீங்களே. ஆனால் மேடம், பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சிட்டா குற்றவாளியெல்லாம் பிடிச்சிட முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சர்மா. என்ன? நோ மேம். குண்டு சத்தம் கூட உனக்கு கேட்கல? ஐ டோன்ட் நோ. மேபி சைலன்சர் கன்னா இருக்கலாம். உனக்கு எப்படி தெரியும்? ஐ எம் ஜஸ்ட் கெஸிங் இட் மேம். சத்தம் கேட்கலன்னா அந்த கன்னா தானே இருக்கணும். வெரி குட். அப்ப இதையும் கெஸ் பண்ணி சொல்லிடு. இவங்கள கொன்னது யாரு? மேம், இவங்க மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இவங்களுக்கு யார் விரோதி இருக்க போறாங்க? எப்பல இருந்து இப்படி இருக்காங்க? எனக்கும் கெவினுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே. கெவின் எங்க இருக்கான்? நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். அவன் வந்துட்டு இருப்பான். அண்ட் ஏனா? அவ உள்ள தூங்குறா. தூங்குறாளா? அம்மா இங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அவ தூங்குறாளா? She was badly injured. அவ இன்னும் ஃபுல்லா குணமாகல. Hannah, your mom is no more. What? Mom! 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 நீங்க எல்லாரும் இங்க என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. நான் அப்பவே சொன்னேன். நான் உன்கிட்ட சொன்னேனா இல்லையா? பிரஜாபதியை தூக்கி உள்ள போட சொல்லி. He bloody killed my mother. நான் யாரையும் விட போறதில்ல. நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் பைக்ல வரதை பார்த்தேன். பைக் அப்படியே வெளியே நிறுத்திட்டு அப்படியே நடந்து உள்ள போனான். கொஞ்ச நேரத்துல நான்சியோட அம்மா இறந்து போயிட்டு தான் சொன்னாங்க. சரி, வண்டியோட நம்பர்? அதெல்லாம் பார்க்கல சார். ஆனா பைக் மேல பிரஸ்ன்னு இருந்துச்சு. பிரஸ்ஸா? ஆனா எங்களால புரிஞ்சுக்க முடியுது, நீயும் கஷ்டத்துல இருக்க. 4 நாள்ல 2 தாக்குதல் நடந்திருக்கு. முதல் தாக்குதல் மேரேஜ் வென்யூ. அப்புறம் ஸ்பெசிபிக்கலி அம்மாவை டார்கெட் பண்ணிருக்காங்க. அதனால உன்கிட்ட பேச வந்திருக்கேன். ஒருத்தன் தான் கில்லர்னா அன்னைக்கே உங்க அம்மாவை டார்கெட் பண்ணிருக்கலாம்ல? இல்ல, அன்னைக்கு அம்மா ரூம்குள்ள இருந்தாங்க. She was locked inside. லாக் மீன்ஸ்? அவங்க கொஞ்சம் அப்நார்மல். அன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதனால. அதாவது நான்சி மேடம் கல்யாண ஏரியாவில் இருக்கவே இல்லை. இவ்வளோ பெரிய அட்டாக் நடந்திருக்கு. ஆனா ஸ்பெசிபிக்கலி நான்சி மேடத்தை டார்கெட் பண்ணிருக்காங்க. யார் மேல சந்தேகம்? யாராவது உங்க அம்மாவை கொலை பண்ண பார்த்திருக்காங்களா? ஐ டோன்ட் நோ மேம். எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஓகே அண்ணா, ஒரு கடைசி கேள்வி. சுனில் கோக்லே சோஷியல் மீடியால நிறைய மெசேஜ் அனுப்பியிருந்தான். ஃபோன்லயும் டச்ல இருந்திருக்கான். எஸ், கெஸ்ட் ஹவுஸை புக் பண்றதுக்கு. உன்னோட பிரேக்கப் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. தட் டு ஸ்பெசிஃபிக்கலி ரீசன் டு பேட்சப்? இல்லையே மேம், பேட்சப்பே இல்லையே. இட் வாஸ் ஏ டீல். அவன் எங்க கெஸ்ட் ஹவுஸை புக் பண்ணா நாங்களும் கொடுத்துட்டோம். தட்ஸ் இட். ஓகே, டேக் கேர். இந்த 2 அட்டாக் பின்னாடியும் ஒரு கிரிமினல் தான் இருப்பானா? இல்ல 2 கேஸும் வேற வேறயா? ஒருவேளை அப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் அட்டாக்கை சாதகமா வச்சு இன்னொரு அட்டாக்கர் நான்சியை கொலை பண்ணிருப்பானா? இல்ல, ஃபர்ஸ்ட் அட்டாக் அப்புறம் சுனில், பிரஜாபதி, நான்சி பையன் கெவின் நம்ம ரேடர்ல வராங்க. நம்ம இந்த 3 பேரையும் நான்சி மர்டர்ல கனெக்ட் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் சுனில். அவன் ஆனோட அம்மாவை கொலை பண்ணுவானா? கொலை பண்ணலாம் மேம். ஏன்னா சுனில் ஆனாவோட கல்யாணத்தை வெறுத்தது அவங்க தான். பிரஜாபதி? கெவின் எந்த பார்ட்டிக்காக உழைச்சிட்டு இருந்தானோ அதே பார்ட்டில தான் நான்சி இருந்திருக்காங்க. சரி, இந்த 2 அட்டாக்கால பிரஜாபதிக்கு என்ன லாபம்? அதோட கெவின் அம்மாவை கொலை பண்ணுவானா? நான்சியோட ஃபேமிலியும் குழப்பவாதியா தான் இருக்காங்க. நான் தேடி எடுத்தது என்னன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஓடி போயிட்டாரு. என்ன இது? அந்த பொம்பளைக்காக நீ நம்ம பசங்களை விட்டுட்டு போக போறியா? அப்புறம் அவங்களோட பிரதர் அவங்க கூட தான் இருந்திருக்கான். நான்சி பசங்க கிட்ட போய் சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பிரதர் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் எதையோ திருடிட்டு ஓடி போயிட்டான். நான்சியோட ஹஸ்பண்ட் அப்புறம் பிரதர்.
இவங்க கதை தான் சந்தேகத்தை கொடுக்குது. நான்சியோட ஹஸ்பண்டை பத்தி ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நாக்பூர்ல இறந்திருக்கான். ஆனா இவன் பிரதர் ஆல்பர்ட் அவனை இது வரைக்கும் காணோம். எங்கன்னு கண்டுபிடிங்க. ஓகே மேம். அது இருக்கட்டும், கார் அட்டாக்கரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அவனை பத்தி எந்த விஷயமும் தெரிய வரல மேடம். ஆனா சுனில் ஒரு விஷயம் சொன்னான். அவன் ஆபத்தான கிணறுல வண்டி ஓட்டுவானா. அது என்னன்னு வேணா தேடி பார்க்கலாமா? சுனில் வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருக்கான். அன்னைக்கு ஃபுல்லா என்கொயரி பண்ணல. ஒரு வேலை பண்ணு சர்மா, அவனை போய் இழுத்துட்டு வா. ஓகே மேம். மேம், நான்சி கெஸ்ட் ஹவுஸோட லீகல் பேப்பர்ஸ் வக்கீல் அனுப்பியிருக்காரு. இது நான்சியோட பில். இதுல டிக்ளேர் பண்ணிருக்கிறது நான்சியோட ப்ராப்பர்ட்டி இன்க்ளூடிங் த கெஸ்ட் ஹவுஸ். இது எல்லாமே மொத்தமா ஆனா கைக்கு போகுது. ஆச்சரியமா இருக்கே. நான்சி கிட்ட 2 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கா? அப்போ பையனுக்கு எதுவுமே கொடுக்கலையா? நாளைக்கு ஸ்கூல் பிக்னிக் இருக்கு இல்லையா? ஐ வில் கிவ் யூ த மணி. நான்சி, இப்போல்லாம் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் கெஸ்ட் வராங்க. அது மட்டும் இல்லை, கெஸ்ட் ஹவுஸ் பிஸ்னஸ் ஓட மாட்டேங்குது. இந்த கெஸ்ட் ஹவுஸை வேற நம்ம ரெனோவேட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு நம்மக்கிட்ட பணம் கிடையாது. ஆல்பர்ட், நீ என்ன சொல்ல வர? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் இந்த கெஸ்ட் ஹவுஸை வாங்கணும்னு ஆசைப்பட்றான். என் பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த கெஸ்ட் ஹவுஸை நடத்துவாங்க. திரும்பவும் இங்க வந்து கெஸ்ட் ஹவுஸை விற்கிறத பத்தி பேசக்கூடாது. வா கெவின். ஆனா கம். ஹலோ. ஹாய் ஹேனா, how was your health? ஆஃபீஸ்க்கு எப்போ ஜாயின் பண்ண போகிற? ராஜு, எனக்கு நடந்த விஷயம் உனக்கு தெரியும்ல. ஐ நோ, பட் உன் வேலையுமே இம்பார்ட்டன்ட் தானே. பாஸ் இஸ் திங்கிங் டு ரீப்ளேஸ் யூ. ஜாபை இழக்க விரும்புறியா? நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் இழந்திருக்கேன் ராஜு. எல்லாத்தையும் முன்ன மாதிரி பண்ண முடியுமான்னு கூட தெரியல. ஆனா ஐ வாண்டட் டு ஸ்பீக் வித் யூ. சொல்லு. அம்மாவோட உயிர் பற்றி தெரிஞ்சுதா? எனக்கே புரியல. அவங்க ஏன் என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க? அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் இட் கெவின். அவங்க என்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. நான் உன்னை விட சின்னவன் தான். will I be a servant now? கெவின், டோன்ட் ஹர்ட் மீ ப்ளீஸ். இந்த நேரத்தில் இதை பேச வேண்டாம். இந்த சிச்சுவேஷனில் என்ன யோசிக்கணுமோ அதை யோசி. நீ என்ன சொல்ல வர சுனில்? உன் குடும்பத்துக்கு யாரு கூடவே எந்த பகையும் இல்லை. அப்போ அட்டாக் பண்ணது யாரு? அட்டாக் எல்லாம் அப்புறமா தான் மேம் வந்துச்சு. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க கியூரியஸா இருக்கேன். ஆனாவோட அம்மா இதுக்கு அட்டாக் பண்ணாங்க. அதுக்கான ஆன்சர் கிடைச்சதா? இது விஷயமா ஏதாவது சொல்லணுமா? ஆனா உங்ககிட்ட என்ன சொன்னா? ஏன் உன்கிட்ட சொல்லலையா? மேடம், அவ சொல்றது கம்மி, மறைக்கிறது தான் அதிகம். உதாரணத்துக்கு அவ மனசுல வருஷ கணக்கா என்ன பதுக்கி வச்சிருக்கா. ஆனா உன்னை லவ் பண்றாளா? எஸ். காலேஜ் டைம்ல அவ என்னோட ப்ரொபோசலையும் ஏத்துக்கிட்டா மேடம். Do you really love me சுனில்? அதுல உனக்கு சந்தேகமா இருக்கா? Tell me, how can I prove it? ஒரு பில்டிங்கை எரிச்சு காட்டவா இல்ல வேற ஏதாவது நான் பண்ணி காட்டவா? சொல்லு சொல்லு. என்ன? Do you love me? என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? அவளுடைய ப்ரொபோசலுக்கு அடுத்தது தான் நானும் என் அப்பாவும் பொண்ணு கேட்டு அவ வீட்டுக்கே போனோம். ஆனா, நீ உண்மையாவே சுனில கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? நான்சி, நல்லா யோசி. இந்த பையன் பொருத்தமானவனா? ஏனா இஸ் எ பிரில்லியன்ட் கேர்ள். நான்சி, உன் பிரதர் எங்களை இன்சல்ட் பண்ணுறான். இதை பார், நாங்களாம் இங்கே தேடி வரல. ஏனா சுனிலுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் கொடுத்தா. ஆனா, இதெல்லாம் உண்மையா? நோ மாம், சுனில் எதையோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தன்னோட ஃபேமிலி முன்னாடியே என்னோட ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ண மேடம். தெரியுமா? ஐ திங்க் அவ ஃபேமிலி ப்ரெஷரில் இருந்திருக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா, ஆனாவால என்னை மறக்கவே முடியல. அவ இன்னைக்கோ என்ன லவ் பண்றா. இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி உனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண நினைக்கிறியா? நான் இல்ல, ஆனா தான் இன்வால்வ்டா இருந்தா. ஆனா? எஸ். ஏன்னா ஆனா லவ்ஸ் மீ. அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது ஆனாவால தாங்கிக்கவே முடியல. உனக்கு என்ன பைத்தியமா? உன்னோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு அவ இவ்ளோ கொலை பண்ணுவாளா? Of course. Of course. சரி, அவ அம்மா அவங்கள கொலை பண்ணது யாரு? I don't know.
ஆனா யாரால எங்களோட கல்யாணம் நின்னுச்சோ அவங்க இன்னைக்கு இல்ல. ஆனா எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. இந்த கதையை கேட்கறதுக்கு தான் நாங்க இங்க உட்காந்துருக்கோமா? நீங்க தான் என்ன கூட்டிகிட்டே வந்தீங்க இங்க. மேடம், எனக்கு என்னவோ இவன் அரை லூசு மாதிரி தெரியுது. அரை லூஸ் இல்ல, பயங்கரமா குழப்பறான். மேடம், ஆனாவோட இன்னொரு நெய்பர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மர்டர் நடந்த அன்னைக்கு பிரஸ் பைக்கை அவங்க பார்த்துருக்காங்க. அப்புறம் யாரோ ஒருத்தர் கீழே இறங்கி ஆனாவோட அன்னிக்கிட்ட பேசுறத அவங்க பார்த்துருக்காங்க. ஆனாக்கு தான் எல்லாமே கிடைச்சாச்சு. உனக்கு இங்க எதுவுமே கிடைக்கலன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? வேலைக்காரியை விட கேவலமா ட்ரீட் பண்ணுவா. ஆனா அப்படி கிடையாது. அவ அப்படித்தான். உன்னை விட மூத்தவல்ல. ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? எப்பாவது யோசிச்சிருக்கியா? 4 லாக் போட்டு தான் தூங்கவே செய்வா. என்னால சென்ஸ் பண்ண முடியுது. ஐ திங்க் யூ ஆர் திங்கிங் டூ மச். நீ ஒரு வேலை பண்ண, நீ கொஞ்ச நாளைக்கு உன் மம்மி வீட்டுக்கு போயிட்டு வாயேன். இன்னைக்கே உனக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துட்றேன். நிஜமா தான் சொல்றேன். யூ நீட் அ சேஞ்ச், ட்ரஸ்ட் மீ. எந்த பையன்? யாரை பத்தி பேசுறீங்க? இதை நீங்க தான் சொல்லணும். இந்த மர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில ஒரு பையனை பார்த்துருக்காங்க. அதோட இன்னொரு இன்ஃபர்மேஷன், வெளியில ஒரு பைக் இருந்ததுல அதுல பிரஸ்ன்னு எழுதி இருந்துச்சு. 1 minute. அன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டர் என்ன சந்திக்க வந்தான். யாருப்பா நீ? நியூஸ் ரிப்போர்ட்டர். சோஷியல் மீடியால எனக்குன்னு ஒரு சேனல் இருக்கு. அதுக்கு? அது கல்யாணத்தன்னைக்கு ஒரு கார் உள்ள வந்தது இல்ல, அது விஷயமா உங்க ஃபேமிலி கிட்ட பேசலாம்னு வந்தேன். நாங்க பேசுறதுக்கு விரும்பல, தேங்க்யூ. நான் அவனை அப்பவே அனுப்பிட்டேனே. ஆனா என்ன விஷயம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்மாவை அவன் கொன்னானா? மேபி. சரி, அந்த ரிப்போர்ட்டரோட சோஷியல் மீடியா பேர் என்ன? நான் அதெல்லாம் அவன் கிட்ட கேட்கல. இவங்க சொல்றது உண்மைன்னா அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். ஒரு வேலை பண்ணு சர்மா, சோஷியல் மீடியால எவ்வளவு லோக்கல் சேனல்ஸ் இருக்கோ அந்த லிஸ்ட் எடு. டாட், நான் மறுபடியும் படிப்பை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். நான் ஐடில அட்மிஷன் வாங்கிக்கட்டுமா? என்னம்மா விளையாடுற? ஏன் உங்களுக்கு ஜோக் மாதிரி இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் நீ எல்லா கிளாஸ்லயும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு தான் பாஸ் ஆயிருக்க. இப்ப என்னடானா நேரா ஐடி பூதம் எங்கிருந்து தலையில ஏறிச்சு. லைஃப்ல நான் சாதிக்க விரும்புறேன். அப்ப சாதிச்சுடே. நான் உன்னோட அப்பா, நீ முன்னேறணும்னு நானும் தான் விரும்புறேன். உன்னால எது முடியுமோ அந்த வேலையை பட்ட பாரு. பாஸ் பண்றது இருக்கட்டும், முதல்ல உனக்கு அங்க அட்மிஷன் கூட கிடைக்காது. நீங்க என்ன டிமோட்டிவேட் பண்றீங்க டாட். என்னால என்ன முடியும்னு நான் காமிக்கிறேன். இத பாருமா. சார் வாங்க, இங்க பாருங்க. இவன் அதே டீ காரன் தான் சார். இவன் கடையில தான் அந்த அட்டாக்கர் வந்து டீ குடிப்பான். அப்படின்னா இந்த ஜோஷிக்கு அவனை பத்தி ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவனை மர்டர் பண்ணியிருக்கான். ஒருவேளை கிரிமினல் ட்ரேடை மறைக்கிறதுக்காக இப்படி கொலை பண்றானா? ஆனா முக்கியமான கேள்வி, அந்த டீ கடைக்காரனுக்கு இவனை தெரியுமா? தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க 2 பேருக்கும் நடுவில் எந்த ஒரு காமன் கனெக்ஷனும் இல்லை. மேடம், ஒரு லோக்கல் சோஷியல் மீடியா சேனல் கிடைச்சிருக்கு. பேரு ரகு நாயக். இவனை ஏஞ்சல் கூட ஐடென்டிஃபை பண்ணா. இந்த சிட்டிக்கு என்ன ஆகியிருக்கு? தொடர்ந்து இங்க கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. கிரைமா தடுத்து நிறுத்த போலீஸ் என்ன பண்றாங்க? அப்புறம் இத பாருங்க மேடம், கமெண்ட் செக்ஷன்ல ரகுவை பத்தி என்ன எழுதிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு கிரிமினலோட பையன் எங்களுக்கு அறிவை வளர்க்குறான். இது யார சொல்றாங்க? யாரோட பையன்? மேம், மந்தார் நாயக், ஷார்ப் ஷூட்டர். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கவுண்டர்ல இறந்துட்டான். பந்தார் நாயக். இவனை தூக்கு. என் அப்பா கிரிமினல்னா நானும் அதே மாதிரி இருப்பேனா? உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் எங்க தலைமையில இருக்கிற கெட்ட பேர் அழியாமையே இருக்கு. என்னைக்கு நான்சியை கொலை பண்ணாங்களோ
நீ அவங்க கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல இருந்திருக்க, இருந்தியா இல்லையா? ஆமா இருந்தேன். எதுக்குண்ணா? நான் நான்சி ஹோம்ஸில் இன்டர்வியூ எடுக்க போயிருந்தேன். கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே நான் அங்கேருந்து வந்துட்டேன். அதோட அந்த நேரத்தில் நான்சி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த அப்பாவி பொம்பளைய நான் ஏன் கொல்லணும்? ஏன்னா உங்க அப்பா பணத்துக்காக மக்களை கொன்னான். உன்னை யாரு ஹையர் பண்ணது? என் அப்பா கூட என்னை கம்பேர் பண்ணாதீங்க. நான் ஒரு நேர்மையான ரிப்போர்ட்டராக வாழணும்னு ஆசைப்படுறேன். என்னை எதுக்காக முன்னேற விடாமல் தடுக்கிறீங்க? ஏய், என்னத்த போறீங்க? ஏய், நில்லுங்க. அங்க என்னத்த போட்ட? நான் என்ன போட்டேன்? அங்க என்னத்த போட்ட சொல்லு. ஐடி அட்மிஷனுக்காக 85% வாங்கணுமா? எனக்கு 50 கூட கிடைக்கல. நீ ஃபேக் மார்க் ஷீட் அரேஞ்ச் பண்ண முடியும்ல? சார் சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். இவன் ஏதோ ஒன்று தூக்கி போட்டான். அங்க இருக்கு பாருங்க. அது என்னன்னு பாரு. சார், இவன் கூட இன்னொருத்தனும் இருந்தான். ஆனா அவன் ஓடி போயிட்டான். யாரோட எலும்பு அது? யாரை நீ மர்டர் பண்ண சொல்லு. யாரையும் மர்டர் பண்ணல. பணத்தை புதைக்கிறதுக்காக பணம் கொடுத்தாங்க சார். ஹலோ, ஃபைனலி நீ மறுபடியும் ஜாப்ல வந்து சேர்ந்துட்ட. நல்லதா போச்சு நீ வந்த. இல்லைன்னா பாஸ் வந்து. ராஜு, என்னை இம்ப்ரெஸ் பண்ண அற்புதமா டிராமாலாம் நடத்துற. ஏன்னா நாம அடிக்கடி 2 பேரும் சண்டை தான் போட்டுக்கிறோம். ஸோ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வந்தேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணமா? எந்த வருத்தத்துக்காக? ஏன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. நம்ம 2 பேரும் சூப்பர் கப்பலா இருப்போம். ராஜு, எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியல உனக்கு. நீங்க என் கூட இப்போ வந்தாகணும். சார் சார் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மேடம். நாங்க யாரையும் கொலை பண்ணல. ஏய், டோன் டவுன். ஸ்கெலட்டின் உங்க கெஸ்ட் ஹவுஸோட பேக் கேட்ல தான் கிடைச்சது. ஆனா நீ யாரையும் கொலை பண்ணலன்னு சொல்ற. இப்ப எவ்வளவு குற்றங்களை நீங்க மறைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. முதல்ல சுனில் கோகுலே கல்யாணத்துல அட்டாக், அதுக்கப்புறம் உங்க அம்மாவையே கொலை பண்ணிருக்கீங்க. எங்க அம்மாவை நாங்க கொலை பண்ணுவோமா? மேம், we are victims, not criminals. ஓவரா நடிக்காதீங்க. மரியாதையா சொல்லுங்க, அது யாருடைய ஸ்கெலட்டின்? மேடம், இதுல ஆனாக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. ப்ளீஸ் லீவ் ஹர். நோ கெவின், இட்ஸ் குட். ஃபைனலி ரகசியம் வெளியில வரட்டும். எந்த பாரத்தோட நான் வாழ்ந்துட்டு வந்தனோ, எந்த பாரத்துக்காக அம்மா இறந்தாங்களோ, அதுல இருந்து வெளியில வந்துதான் ஆகணும். அது என்ன ரகசியம்? அது என்ன பாரம்? ஆனா, ப்ளீஸ் ஸ்பீக். ஆனா, ஸ்பீக் அப். மை அங்கிள் ரேப் மீ. Raped me when I was 11 years old. அம்மா இல்லாத நேரத்துல ரேப் பண்ணிருக்கான். 11 வயசுல இருந்து 22 வயசு வரைக்கும். அவனுக்கு எப்பெல்லாம் தோணுமோ என்ன ருசிச்சுட்டு போவான். என்னால யார்கிட்டயும் சொல்லவும் முடியல, என்னால இதுல இருந்து வெளியில வரவும் முடியல. அதுக்கப்புறம் தான் சுனில கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதுல இருந்து வெளியில வர முடியும்னு நினைச்சேன். ஆனா அது அவன் நடக்கவே விடல. உனக்கு என்கிட்ட இருந்து விடுதலை வேணுமா? நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருந்தேன்னா நான் நிச்சயமா சுனில கொலை பண்ணிடுவேன். புரியுதா? ஆல்பர்ட், என் பொண்ணு கூட இவ்வளவு வருஷமா நீ இப்படிதான் நடந்துகிட்டு இருந்தியா? கேடு கட்டவனே. நீ என் புருஷனை விட கேவலமானவன்டா. இவன் பொண்ணு மாதிரி. என்னால இவளை காப்பாத்த கூட முடியல. ஏண்டா வெரி நாய், என் அக்கா ஒரு வழி பண்ணிட்டியடா. அவன் இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் அவனை நான் விட்டுருக்க மாட்டேன். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஆல்பர்ட்டோட ஸ்கெலிட்டனை எதுக்காக எடுத்தீங்க? நீங்க ஆல்பர்ட் பத்தி வீட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் கேட்க ஆரம்பிச்சீங்க. அதனாலதான் அந்த எலும்பு அங்க இருந்து எடுக்க முடிவு பண்ணோம். நீங்க உண்மையதான் சொல்றீங்கன்னு எப்படி நம்புறது? வெல், DNA ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரிய வரும். மேம், we are innocent. That we will decide. நீங்க எங்க கஸ்டடியில இருப்பீங்க. ஆனா, ஐடி.
வேலை முடிஞ்சாச்சு, பணத்தை கொடு. ஏண்டா இப்படியே வேலை பண்ணுவ? தப்பான டார்கெட்டை தட்டி இருக்கடா. தப்பான டார்கெட்டா? அந்த லேடி அடிச்சிருக்க கூடாது. அப்ப யார் அடிச்சிருக்கணும்? நான் அடிச்சுட்டு வரேனே. நீ கிளம்பு, உன்னால முடியாது. என் ஆள் பார்த்துப்பான், போ. இங்க பாரு, அவங்கள விட்டுடு. மேடம், எதுக்காக அவங்கள நீங்க விட்டீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சர்மா, நம்ம இந்த கேஸ் விஷயமா 1 மாசமா அங்க இங்கன்னு அலையிறோம். ஆனா கிரைமோட ரீசன் இன்னும் நமக்கு தெரியல. அதனாலதான் கொலைக்காரனை நம்ம இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சோ எனக்கு தெரிஞ்சு இவங்க டார்கெட் கிடையாது. அதோட மேரேஜ்ல செத்தவங்களும் டார்கெட் கிடையாது. அப்போ உண்மையான டார்கெட் யாரு? இதத்தான் கண்டுபிடிக்கணும். ஐ எம் ஷூர் கில்லர் மறுபடியும் கொலை பண்ண ஆரம்பிப்பான். அப்பதான் உண்மையான டார்கெட் என்னன்னு நமக்கு தெரிய வரும். மேடம், 2 வாரத்துக்கு மேல ஆகுது. ஆனா இது வரைக்கும் அட்டாக் நடக்கவே இல்லை. உண்மையான டார்கெட் யாருன்னே தெரியல. பரவாயில்ல, மிஸ் பண்ணாம நீ கண்காணிச்சுட்டே இரு. ஓகே மேம். அவனை பிடிங்க. உனக்கு ஒன்றும் ஆகல? ஒன்றும் இல்லைல்ல? என் டார்கெட்டில் உனக்கு சந்தேகம் இருக்கா? இப்போ நான் தான் அடிக்க போகிறேன். சரி, உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரேன். ஆனால் இன்னொரு கொலையும் பண்ண வேண்டியிருக்கே. பொறுக்கி என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கான். யாரு சொல்லி இதெல்லாம் பண்ணிருக்க? என்ன விஷயம்? இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. என்னாச்சு? போலாமா? ஹோய், லுக். டெய்லி என்ன ஃபாலோ பண்ற. என்ன லைக் பண்றியா? லைக் பண்ணல, லவ் பண்ணுறேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ ஃபேமஸ் கிரிமினல் மந்தார் நாயக்கோட பையன் தானே? ஆமாம், ஆனால் நான் என் அப்பா மாதிரி இல்லை. ஆனா எனக்கு ஷூட்டர்லாம் பிடிக்கும். அப்படின்னா? அப்படின்னா நீ தானே சொன்ன என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. டெஸ்ட் பண்ணி தான் பாரு. முதல்ல தல்படை எனக்காக வேற ஒருத்தனை ஹையர் பண்ணான். பவார். ஆமா, அவன் தான் அன்னைக்கு கல்யாணத்துல அட்டாக் பண்ணான். ஆனா டார்கெட் தப்பாயிடுச்சு. ஆனா அவ வாயை திறந்துருவானோன்னு பயந்து தல்படை அந்த பவாரையும் கொலை பண்றதுக்கு முடிவு பண்ணான். அப்புறம் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக என்ன பயன்படுத்திக்கிட்டான். அவன் ஆனாவை பார்த்ததே கிடையாது. அன்னைக்கு அவன் போனப்ப ஆனாவோட அண்ணி அவனை பார்த்துட்டாங்க. ஆனா அவன் அவசரத்துல ஆனாவோட அம்மாவை கொலை பண்ணிட்டான். ஏன்னா அவங்க அம்மா ஆனா மாதிரியே ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. சரி, ஆனாவை எதுக்கு கொலை பண்ண பார்த்த? அவளோட கெஸ்ட் ஹவுஸ் வெளியில கல்யாண பந்தல் இருந்தது. அவ என் அன்பை பறிக்கிறதா நினைச்சேன். அவனை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைச்சேன். அதனாலதான் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக. கல்யாணத்தை நிப்பாட்டவா? அன்னைக்கு சுனில் கோக்லேக்கு தானே கல்யாணம் நடக்க. யாரு சுனில் கோக்லே? நான் இதெல்லாம் ராஜீவ்காக பண்ண நினைச்சேன். ராஜீவ்? நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். ஆனா அவன் என்னை கண்டுக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் ஆனா ஆனா, அவ என்னோட ஆனா. அவ எல்லாத்துலயும் டாப்பரா இருந்தா, நல்லா இருந்தா. நானும் அவளை மாதிரி ஆயிடுவேன்னு நினைச்சேன். ஐடில அட்மிஷன் வாங்கி நல்ல ஜாப்ல செட்டில் ஆயிடலான்னு நினைச்சேன். அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இதெல்லாம் பண்ணி உனக்கு என்ன கிடைச்சது? ஒரு பையனுக்காக நீ வந்து இவ்ளோ பேரை கொலை பண்ணிருக்க. ஹேவ் யூ எவர் தாட் உன்னோட ஃபியூச்சர் பத்தி யோசிச்சியா?
நம்மளால நம்மளுடைய வருத்தத்தை பகிர்ந்துக்க முடியும். ஆனா நம்மளோட தலையெழுத்தை நம்மளால மாத்திக்க முடியாது. நம்ம தகுதியை நம்மளால பகிர்ந்துக்க முடியாது. நம்ம தலையெழுத்தை நம்ம எழுதலாம். தேவையில்லாதவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் இல்லாத சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் சில பேர் சைலண்டா தவறு பண்ணி தப்பு பண்றாங்க. சில பேருக்கு வேற வழி கிடையாது, தப்பு பண்ணி தொலைக்கிறாங்க. ராஜீவ் கூட குடும்பம் நடத்துறதுக்காக அமிர்தா இவ்ளோ பேரை கொலை பண்ணியிருக்கா. அப்புறம் ஆனா மேடம் அவளுக்கு 11 வயசு. அப்புறம் அவள் மாமங்காரனே அவளை கெடுத்திருக்கான். காலம் இப்படி இருக்கும்போது மனுஷன் எப்படி தலையெழுத்தை மாற்றுவான்? ஆனாலும் ஆனாவோட இன்சிடென்ட் எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு பாடமா அமையுது. வீட்டில் இருக்க அப்பா அம்மா தான் குழந்தைங்க கூட நல்லா ஓப்பனாக பேசணும். அப்பதான் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்களும் ஓப்பனாக வந்து சொல்ல முடியும். எப்போ இதெல்லாம் நடக்க மாட்டேங்குதோ, அவ விருப்பப்படாட்டாலும் இந்த சின்ன வயசு பல தவறுகளுக்கு அடிமையாகிடுது.